வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 10 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 எண்களின் கூடுதல் 58. இதில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் 5ல் 2 பங்கின் 3 மடங்கு ஆகும். மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட 6 குறைவு எனில் அந்த 3 எண்களையும் காண்க. பாருங்க, 3 எண்கள் இருக்கு. அந்த 3 எண்களை கூட்டினா 58. அப்ப அந்த 3 எண்கள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. தேவையான 3 எண்கள் XYZ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த நம்பர் தான் நமக்கு, அதாவது XYZ மதிப்புகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க, இதுல முதல் நம்பர் பத்தி எதுவுமே சொல்ல. அப்ப முதல் நம்பர் X தான், சரியா? ஆனா ரெண்டாவது நம்பர் ஒய்யை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இரண்டாவது எண்ணானது, பாருங்க, இரண்டாவது எண் ஒய் தானே இரண்டாவது எண், ஈக்குவல் டு முதல் எண்ணின் 5ல் 2 பங்கின், 5ல் 2, 5ல் என்ன பாருங்க, 5ல் 2 பங்கு. இதான் என்னது? 2/5. இதான் என்னது? 5ல் 2 பங்கு. எது? முதல் எண். முதல் எண் என்ன? X. முதல் எண் என்னது? X. எத்தனை மடங்கு? 3 மடங்கு. 3 மடங்குன்னா பெருக்கணும். 3 மடங்குனா பெருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா பாருங்க. முதல் எண்ணின் 5ல் 2 பங்கு. முதல் எண் X. Xல எத்தனை? 5ல் 2 பங்கு. என்னுடைய எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அதப்போ 3 கொண்டு பெருக்கிட்டோம். ஈக்குவல். இப்போ பாருங்க, 3 என்ன அர்த்தம்? 3/1 அர்த்தம். 2 3 பேருனா 6, 6 X பேருக்குன்னா 6X பை 5 1 பேருனா 5. இதான் என்னது? இரண்டாவது எண். மூன்றாவது எண் கொடுத்துருக்காங்க பாருங்க. மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட 6 குறைவு. முதல் எண் என்னது? X. அது மூன்றாவது எண்ணு Z எடுத்திருக்கோம். அது வந்து எப்படி இருக்கு? முதல் எண்ணை விட 6 குறைவு. முதல் எண்ணு X. Xஐ விட குறைவு. எத்தனை குறைவு? 6. குறைவா இருக்கிறதுனால -6. சரியா? இப்ப பாருங்க, நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டோம். இந்த 3 எண்களையும் கூட்டினா எவ்வளவு வருதா? 58. சரியா? 3 எண்கள் என்னென்ன? X, Y, Z. இது எல்லாத்தையும் கூட்டினா 58. X வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. Y பாருங்க, 6X/5 ப்ளஸ் Z பாருங்க, X - 6 ஈக்குவல் டு 58. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? X அப்படி எழுதிட்டோம், Yக்கு பதிலாக இதை பிரதிட்டோம், Zக்கு பதிலாக இதை பிரதிட்டாச்சு. சரியா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு X, இங்கே ஒரு X கூட்டினா 2X ப்ளஸ் இந்த 6X/5 அப்படியே வரட்டும், ஈக்குவல் டு 58. இது -6, வலது பக்கம் வந்தால் +6 மாறிடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? முதல்ல பகுதியை பெருங்க. 1 5 பேருனா 5, 4 5 5. குறுக்க பெருங்க. 2Xஐயும் 5 பேருனா 2 5 10, 10X ப்ளஸ் 1ஐயும் 6Xஐயும் பெருங்க, 6X ஈக்குவல் டு 58ஐயும் 6ஐயும் கூட்டுங்க, 64. சரியா? இப்போ பாருங்க, 10X ஒரு 6X கூட்டினா 16X ஈக்குவல் டு 64 பெருக்கல் 5 வகுத்தில் இருக்க அங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட மதிப்பு தானே வேணும். X ஈக்குவல் டு 64 பெருக்கல் 5. இப்போ பாருங்கள், இந்த 16X பெருக்கல் இருக்கு, நமக்கு X வேணும். இந்த 16 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 1 16 16, 4 16 64, 4 16 64, அதாவது 64 16 கூட வந்தால் 4. அப்போ X ஈக்குவல் டு இங்கே 4 பெருக்கல் 5, 4ஐயும் 5 பெருக்கா 4 5 20. இதான் என்னது? நமக்கு தேவையான X. therefore முதல் எண், அந்த 3 எண்கள் தானே கேட்டிருக்காங்க. முதல் எண் நம்ம Xன்னு எடுத்திருந்தோம். எவ்வளவு? 20. அதுக்கு அடுத்தது இரண்டாவது எண் பாருங்க. இரண்டாவது எண், இரண்டாவது எண்ணை நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தோம். பாருங்க, ஒய்யோட மதிப்பு என்ன? 6X/5. 6X/5, 6Xக்கு பதிலாக எவ்வளவு? 20 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Xக்கு பதிலாக 20/5, 6X/5, Xக்கு பதிலாக 20 பிரதிட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 4 5 20. இது வந்து 20, 5 கொண்டு வகுத்தா 4. இப்போ பாருங்க, 6 4 பெருக்கலாம், பிராக்கெட் விட பெருக்கலாம். அப்போ 6 4 24. இதான் என்னது? நமக்கு தேவையான இரண்டாவது எண். மூன்றாவது எண் பாருங்க. மூன்றாவது எண் என்னது? Z. என்ன எடுத்துருக்கோம் பாருங்க. X - 6. Xோட மதிப்பு 20 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -6. அப்போ 20ல் 6 கழிச்சோம்னா 14. therefore
தேவையான 3 எண்கள். தேவையான எத்தனை எண்கள்? 3 எண்கள். என்னென்ன பாருங்க. 20 முதல் நம்பர் 20, அடுத்த நம்பர் 24, அதுக்கு அடுத்தது 14 ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.